Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. சொல்லுகிறார் 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்லுகிறார். வாய் கூசாம சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? அந்த 31 தொகுதி 47 தொகுதியில 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், தர்மபுரி, ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறிதான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். அண்ணா திமுக ஒரு 7-8 தொகுதியில் ஜெயிச்சிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையை ஒற்றுக்கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருக்கிற தொண்டர்களை காப்பாற்ற முடியும். இந்த இயக்கத்தை இன்னும் நம்பி இருக்கிற மக்கள் அண்ணா திமுக இருக்க வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இப்போதாவது காலம் கடந்த பிறகாவது தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திட்டமிட்டோ திட்டமிடாமலையோ நடந்த தவறுகளை சரி செய்வதை செய்யப்பட வேண்டும். இந்த 2 வாரமாக சொன்னார்கள் மீண்டும் எல்லாரும் இணைந்து செயல்படலாம் என்று. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? தினந்தோறும் அதிமுகவுடைய நிர்வாகிகள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன காரணம்? என்ன குறை சொல்கிறார்கள்? தலைமை மீது. தலைமை அனுசரித்து போகவில்லை. தலைமை தன் தவறை திருத்திக் கொள்ள மறுக்கிறது. யாருடைய கருத்தையும் கேட்க தயாராக இல்லை. தன்னை சுற்றி ஒரு வேலியை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு 4-5 ஜால்ராக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போடுகிறவர்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண தொண்டன் முதலமைச்சராக வரலாம், அமைச்சராக வரலாம், சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம். இதுதான் அண்ணா திமுகவுடைய சிறப்பு அம்சம். அதனால்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களை இணைத்துக் கொண்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களும் பல பேர் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு உழைத்து வந்திருக்கிறார்கள். சாதாரண தொண்டர் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். அதிமுக என்பது ஒரு குடும்ப கட்சி அல்ல, இது தொண்டர்கள் கட்சி என்ற நிலையால் ஏற்படுத்தப்பட்டது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களாலும் மாண்புமிகு அம்மா அவர்களாலும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியாக வரட்டும், அரசியல் வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதில் யாரும் எந்த மாற்று கருத்துப்படல. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம், டிராமாவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் இன்றைக்கு படு தோல்விக்கு காரணம் பணம், பதவி, வெறி. ஆகவே இது எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போதும் சொல்லுகிறோம் பொதுச் செயலாளரும், நீங்கள் தான் பொதுச் செயலாளர். குறைகள் இருக்கலாம், எங்கள் பக்கத்திலும் குறைகள் இருக்கலாம். குறை நிறை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தவர் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும்.
குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக போகிறவர்கள் போகட்டும், யார் வேண்டுமானாலும் போகட்டும், போக வேண்டும் என்ற சூழ்நிலையும் உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையை போக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள். நாங்கள் அன்றைக்கே சொன்னதுதான், தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். இதுவரை இல்லை.